ஹாய் தியா குட்டி. ஹாய். தியா, என்னம்மா, நமக்கு யாராவது ஹாய் சொன்னா நம்மளும் ஹாய் சொல்லணும்னு நீங்க தானே சொன்னீங்க. மேடம், தியா இரு. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? திரும்ப திரும்ப என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க. இது பாருங்க, என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. இதுக்கு மேலே இப்படி பண்ணீங்கன்னா நான் வீட்டுல எல்லாத்தையும். இருங்க இருங்க, நீங்க என்ன தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் கடத்திறப்பு விழாவுக்கு போயிருந்தேன். அங்க அத்தை தான் நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறதா சொன்னாங்க. இன்னைக்கு வேற ஆட்டோலாம் ஸ்ட்ரைக்கா. வீட்டுக்கு பாப்பாவை நடக்க வச்சு கூட்டிட்டு வர முடியாது, நீங்க தனியா கஷ்டப்படுவீங்க. போய் அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வான்னு அத்தை தான் அனுப்பி வச்சாங்க. மேடம், சத்தியமா மேடம், நான் பொய்யெல்லாம் சொல்லல. அம்மா பிராமிஸ். ஹலோ துளசி, வெற்றி தம்பி அங்க வந்துட்டாரா? இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரைக் இல்ல, அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வரதுக்கு நான் தான் வெற்றி தம்பி அனுப்பி வச்சேன். பூஜை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நாங்க எல்லாரும் நேரா வீட்டுக்கு தான் வரப்போறோம். நீ வெற்றி கூட வீட்டுக்கு வந்துரு, சரியா? இல்லம்மா, வேற ஏதாவது வண்டி பிடிச்சு நான் வந்துடுறேம்மா. என்னம்மா இப்படி சொல்ற? இன்னைக்கு வேற எந்த வண்டியுமே உனக்கு கிடைக்காது. இன்னைக்கு ஆட்டோ ஸ்ட்ரைக் துளசி. அத மீறி யாரும் வண்டி ஓட்ட மாட்டாங்க, அதனாலதான் சொல்றேன். நீ வெற்றி தம்பியோட வீட்டுக்கு வந்துரு. இல்ல, அவருக்கு எதுக்கு கஷ்டம்? துளசி, நீ இப்படி சொன்னாதான் வெற்றிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நீ வெற்றி கிட்ட போன கொடு, நான் அவன்கிட்டயே பேசிக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, நான் வரேன். குடுன்னு சொல்றேன்ல, குடு. அம்மா பேசணும். கொடுங்க. ஹலோ அத்தை. இல்ல அக்கா, சொல்லுங்க. வெற்றி, நீ அக்கா அத்தைன்னு என்னை எப்படி வேணாலும் கூப்பிடு. சரிங்க அத்தை. அது வந்து துளசி உனக்கு கஷ்டம் கொடுக்கறதா நினைக்கிறா. அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல அத்தை, நானே கூட்டிட்டு வந்து விட்டுறேன். சரி சரி, பார்த்து கூட்டிட்டு வந்துரு. சரி சரி அத்தை. சரி மேடம், போன். தியா குட்டி செல்லம், வாங்க போலாமா? ஐயோ, பாத்து பாத்து, மெதுவா. செல்லம், இது கொடுங்க. இந்தாங்க மேடம். சரி, செல்லத்துக்கு என்ன வேணும்? ஐஸ்கிரீம். ஓ, வாங்கிட்டா போச்சு. நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வாங்கி தரேன்னு. மேடம், என்ன மேடம் நீங்க? குழந்தைங்க தெய்வம் மாதிரி. குழந்தைங்க ஆசைப்பட்டதை செய்யணும் மேடம். அப்பதான் கடவுள் நாம் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுப்பாரு. மேடம் உட்காருங்க மேடம், போலாம். அட வாங்க மேடம். பாப்பா, உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது வாங்கிட்டு வாங்க. மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? ஆஹா, முறைக்கிறாங்களே. ஓகே, குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ அதையே நான் உங்களுக்கும் வாங்கிட்டு வந்துடுறேன். சாக்கோபார் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகேவா? எனக்கு ஒண்ணும் வேணாம். மேடம், மேடம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன் மேடம், அது அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். தியா, நான் உனக்கு வாங்கி தர மாட்டேனா? அவர் சொல்றதுக்கெல்லாம் எதுக்கு நீ தலையாட்டுற? நம்ம இங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஆனா யாராவது ஏதாவது உனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா. செல்லக்குட்டி, இந்தாங்க சாப்பிடுங்க. மேடம், இது உங்களுக்கு. ஓ, வேண்டாமா? சரி, நானே சாப்பிடுறேன். பாப்பா, அம்மாவுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருன்னு பயப்படுறாங்க, நீங்க சாப்பிடுங்க. செல்லோ, நீயே சாப்பிடாம இருக்க? அங்கிள், எனக்கு இது வேண்டாம். வேண்டாமா? ஏன்? நான் இன்னொரு நாள் சாப்பிடுறேன். என்னடா குட்டி, இவ்ளோ ஆசையா கூட்டிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா வேண்டான்னு சொல்றியே, என்னாச்சு?
ஏதாவது சொன்னாங்களா? என்ன மேடம், உங்களுக்கு பிடிக்கலைங்கிறதுக்காக குழந்தையோட ஆசையை தடுக்கலாமா? சொல்லுங்க. அம்மாவை ஒன்னும் சொல்லாதீங்க, எனக்கு தான் பிடிக்கல. சரி, ஓகே. அப்ப எனக்கும் பிடிக்கல. நீங்க சாப்பிடுங்க. வந்ததே உங்களுக்காக தான். நீங்களே சாப்பிடலன்னா நான் எப்படி சாப்பிடுவேன்? சரி, இதெல்லாம் வேண்டான்னு நான் திருப்பி கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம் தியா, சாப்பிடு. என்ன மேடம், மூஞ்சி இப்படி உருன்னு வச்சுக்கிட்டு சாப்பிடுன்னு சொன்னா எந்த குழந்தை மேடம் சாப்பிடும்? ஒரு அன்போட, கொஞ்சம் அக்கறையோட, ஒரு காதலோட. குழந்தை மேல நாம வச்சிருக்க பாசத்தையும் காதல்னு சொல்லலாம் மேடம். அப்படி சொன்னாதானே குழந்தை சாப்பிடும். தியா, சாப்பிடு. இல்ல, நீங்க கோவமா பேசுறீங்க. சரி, என் தங்கம்ல, சாப்பிடு. ஆஹா, கியூட்டா இருக்கு. அது குழந்தை பேசுறது கியூட்டா இருக்குன்னு சொன்னேன். சாப்பிடு. அங்கிள், நீங்களும் சாப்பிடுங்க. நானும் வருத்தமா தான் இருக்கேன். என்னையும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடுன்னு சொன்னா நல்லா இருக்கும். ஐயோ மேடம், பாப்பா சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அங்கிள் சாப்பிடுங்க. இந்த ஸ்மைல் போதும் குட்டி. 2 ஐஸ்கிரீம் என்ன, இந்த கடையில இருக்க மொத்தத்தையும் நான் சாப்பிடுவேன். ஆசைப்பட்டதை சாப்பிடுறதுல ஒரு சுகம் இருக்குல்ல பாப்பா. அதே மாதிரி சில பேருக்கு சாப்பிடணும்னு ஆசை இருக்கும், ஆனா அத உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நடிப்பாங்க. மேடம், ஏன் மேடம் என்ன முறைக்கிறீங்க? நான் உங்களை சொல்லல மேடம், பொதுவா சொன்னேன். சில பேர் அப்படி இருக்காங்கல்ல, அதை தான் சொன்னேன் மேடம். கேசவா, ஃபங்க்ஷன் எந்த குறையும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சதுல? ஆமா பேபி. என்ன, உங்க அண்ணனும் கவிதாக்காவும் வராததுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் உங்க சிச்சுவேஷன் சொன்னாங்கல்ல. பரவாயில்ல விடு, இன்னொரு நாள் பாத்துட்டு போறாங்க. உன் அப்பா கடையை திறந்து வச்சதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேபி. இப்ப அவருக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்கும்ல? கண்டிப்பா வந்திருக்கும். அப்புறம் கேசவா, இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ்ல ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொன்னல, அது எப்ப வருது? அதெல்லாம் நாளைக்கு வந்துரும் பேபி. அப்படியா? அப்புறம் நான் நாளைக்கு ஆபீஸ்க்கு போயிட்டு அப்படியே நேரா கடைக்கு வந்துடுறேன். நீ கடையை மட்டும் பாத்துக்கோ, சரியா? அதெல்லாம் முடியாது. ஏன் டியூட்டின்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு என் பிசினஸ் எவ்வளவு முக்கியமோ அதை விட இதை உருவாக்கி கொடுத்த என் பொண்டாட்டி தான் முக்கியம். உன்னை நான் தான் ஆபீஸ்ல கொண்டு டிராப் பண்ணுவேன். அதே மாதிரி ஈவினிங் நான் தான் உன்னை பிக்கப் பண்ணுவேன். ஐயோ கேசவா, அப்புறம் லேட் ஆகும்ல, கடையில யார் இருப்பா? நீ தானே கடையை பாத்துக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் மட்டுமா கடையில இருக்கேன்? வேலைக்கு ஆள் வச்சிருக்கோம்ல, அவங்க பாத்துக்க போறாங்க. அரை மணி நேரம் முன்ன பின்ன ஆகுறதுல ஒன்னும் ஆயிராது பேபி. பேபி, நீ மட்டும் என் லைஃப்ல வரலன்னா நான் என்ன ஆயிருப்பேனே தெரியாது. நான் ஒன்னும் அவ்வளவு திறமையான ஆள்லாம் கிடையாது. என்னோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். பிசினஸ் பண்ணணும்னு ஆசை மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எங்க பணம் வாங்குறது, யார் என்ன நம்பி பணம் கொடுப்பா, எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. நீ என் கூட இருந்ததுனாலதான் என் கனவு மொத்தமும் நடந்திருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய கடைக்கு ஓனரா இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் தீபா. என்னது இது? அழாத. இங்க பாரு, நீ என்னோட பார்ட்னர். உனக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுதான் என்னோட கடமை. நீ என்ன செய்ய போறேன்னு நீதான் கனவு கண்ட. இது உன்னோட உலகம். இங்க பாரு, ஒரு மனைவியா நான் உன் கூட இருந்தேன், அவ்வளவுதான். அழாத. தேங்க்ஸ் தீபா.
கடை திறப்பு விழால சாப்பாடெல்லாம் பிரமாதமா இருந்துச்சுல்ல, நல்ல ஏற்பாடு பண்ணிட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னங்க, கேசவன் லோன் வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னானா? எது? கேசவன் லோன் வாங்கின விஷயத்த உங்ககிட்ட அவன் சொன்னானா இல்லையா? எதுக்கு லட்சுமி பாது? நீங்க சொல்லுங்க, அவன் உங்ககிட்ட சொன்னானா இல்லையா? இல்ல. அப்போ இன்விடேஷன் அடிச்சது அது எப்ப தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்க. அது அது அதான் நல்லாச்சோறு சாப்பிடுறப்ப எல்லாத்தையும் காட்டுனானே. அது இல்ல, உங்ககிட்ட தனியா கேசவன் இத சொன்னானா இல்லையான்னு தான் கேக்குறேன். என்கிட்ட தனியா வேற சொல்லணுமா? அதான் எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னான்ல, இப்ப எதுக்கு லட்சுமி இதெல்லாம்? ஆமா, நல்லா சொன்னான். என்ன நினைச்சிட்டு இருக்காம? கல்யாணம் பண்ணிட்டா பெரிய மனுஷன் ஆயிடுவானா? காலேஜ் முடிச்சிட்டு வேலைக்கு போக வேண்டிய வயசுல சரியா வேலைக்கு போகாம வீட்ல 2 வயசுக்கு வந்த பொண்ணுங்க கல்யாணத்துக்கு இருக்காங்களேன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இவன் காதலிச்சிட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பொண்ணை கைய பிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். நாம என்ன பண்ணோம்? வீட்டை விட்டு துரத்தணுமா? இல்லல்ல. பாவம், நம்ம புள்ள ஆசைப்பட்டுட்டானேன்னு அவனுக்கு கல்யாணம் தானே பண்ணி வச்சோம். இதோ அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே அவனோட மாமனாரும் மாமியாரும், அவங்க வீட்டுல என்ன பண்ணாங்க? அவங்கள துரத்தி அனுப்பி விட்டுட்டாங்க. இவங்களுக்காக அந்த வீட்டுக்கு போய் நாம தான் அவமானப்பட்டு வந்து நின்னோம். அதெல்லாம் கொஞ்சம் கூட இவன் யோசிச்சு பார்க்காம, எதை பத்தியுமே கவலைப்படாம இத்தனை வருஷமா அவனை பாத்துக்கிட்ட உங்களை, அட என்ன கூட விடுங்க, உங்களை, அவனோட அப்பாவை எல்லார் முன்னாடியும் உங்களை ஓரம் தள்ளி நிக்க வச்சுட்டு அவனோட மாமனார தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறான். ஐயோ, என்னால அதை பாத்துக்கிட்டு இருக்க முடியலங்க. நான் அதனாலதான் சொன்னேன், அப்பவே கிளம்பலாம் வாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லையா? நீங்க கேக்கல. வந்தது வந்துட்டோம், நம்ம பையனுக்கு அது அவமானமா போயிடும், இரு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு போலான்னு நீங்க தான் சொன்னீங்க. அதனால மட்டும்தான் நான் இருந்தேன். லட்சுமி அழாத அழாத. இங்க பாரு, நம்ம ஜெயிக்கும் போது நாம யாருகிட்ட எல்லாம் அவமானப்பட்டோமோ அவங்க முன்னாடி நின்னு வாழ்ந்து காட்டுனா தானே நமக்கு பெருமை. முன்னாடி இருக்கக்கூடாது. தீபாவுக்கும் அவனுக்கெல்லாம் ரொம்ப சங்கடமாய் போயிடும். புரியுதா? இது உனக்காக வேண்டாம், எனக்காக. இதை இதோட மறந்துற ப்ளீஸ். நீ ஏதாவதுன்னா என்னை திட்டிக்கோ, சரியா? முடியுமான்னு தெரியல, ஆனா முயற்சி பண்றேன். அதான் போதும் போதும். இந்த டயலாக் வந்து நீ எப்ப சொன்னையோ அப்பவே முயற்சி பண்ணுவேன். படு படு பாடுறா. இங்க வா, இங்க வா. ஹலோ அருமை பொண்டாட்டி, வா. அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காத, படு, வா. ஹலோ, படு என் செல்லம், தூங்குடா. ஏய் தூங்கு. அந்த ஈஸ்வரமூர்த்திக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எடுத்து ஏதாவது பதில் சொல்லணும்ல. இது சரி வராது பேபி. அந்த ஆள் நம்பிட்டு இருந்தோம்னா ப்ராஜெக்ட் நடக்காது. வேற ஏதாவது ஒரு வழி யோசிக்கணும். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவரு நம்ம ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல. அவரு சரியான மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ண மாட்டாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கையே இல்லை ஜெகன். உனக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா? இல்ல அவங்க மூலமா இந்த ப்ராஜெக்டை மூவ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறேன். எனக்கு என்ன ஆனாலும் இந்த ப்ராஜெக்ட் நடந்தே ஆகணும்.
அந்த ஈஸ்வரமூர்த்தி மூலமா நடந்தாலும் சரி இல்ல வேற யாராவது மூலமா நடந்தாலும் சரி இந்த ப்ராஜெக்ட் மிஸ்ஸே ஆகக்கூடாது. ஒரு சில நேரம் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசுறாரு, மறுபடியும் கேட்டது அப்படியே கிடப்பில் போட்டுறாரு. விடுஜகன், இந்த சாப்டரை க்ளோஸ் பண்ண. இது வேலைக்காக போறது இல்ல, பாத்துக்கலாம். தியா குட்டி, பால் குடிக்கிறீங்களா? மா, ஃபங்க்ஷன் எப்படிமா போச்சு? ம், ரொம்ப நல்லா போச்சு. நான் வரலன்னு கேசவன் வருத்தப்பட்டானா? பின்ன இருக்காதா? முதல் முறையா அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான். கூட பிறந்த அக்கா வரலனா அவனுக்கு வருத்தம் இருக்கதானே செய்யும். ஆனா அவன் புரிஞ்சுக்கிட்டான். ரகு வரல, அதுதான் பெரிய தப்பு. ஏன் தான் அவன் இப்படி பண்றானே தெரியல. சும்மா வந்து ஒரு 8 தலையாவது காட்டிட்டு போயிருக்கலாம்ல, வரவே இல்ல. விடுமா, அண்ணனை பத்தி தான் கேசவனுக்கே தெரியுமே. தியாவை பார்த்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்க துளசி? தியாக்கு மெல்ல மெல்ல குணமாயிட்டு வருதுமா. சீக்கிரமாவே நடக்க ஆரம்பிச்சிருவா. இந்த ஆயிலை டெய்லி போட்டு மசாஜ் பண்ண சொன்னாங்க. இந்த வீட்ல தியா குட்டி என்னைக்கு ஓடி ஆடி விளையாடுறாளோ அன்னைக்குதாம்மா எனக்கு நிம்மதி. உன்னோட கால் சரியானதும் நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடலாமா? நீங்க என்ன பிடிக்கவே முடியாது பாட்டி. அப்படியா தியா குட்டி? பாத்திரலாமா? பாத்திரலாமா? சரி சரி குடி. துளசி, நீ மட்டுமே தினமும் தியாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வர. ஏன் நான் கூட்டிட்டு போக மாட்டேனா? உங்களுக்கு வீட்லயே நிறைய வேலை இருக்கும், அதுக்கு மேல நீங்க எதுக்கு கஷ்டப்படணும்? அதான். ஏன் பேத்திய கூட்டிட்டு போறதுல எனக்கு என்ன கஷ்டம்? நான் இல்லனா கவிதா பாத்துக்க போறா. இனிமே தியா குட்டிய நான் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக போறேன். சரியா? என்ன பாட்டியோட வரியா? வரேன் பாட்டி. தோ அவளே சொல்லிட்டா வரான்னு. அப்புறம் உனக்கு என்ன? செல்லம், நாம போலாம். குடி. மா, அப்பா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பார்ல? பின்ன இருக்காதா? அவரை கையிலேயே பிடிக்க முடியல துளசி. ரொம்ப நிம்மதியா இருக்காரு. அப்பா இனிமே கேசவனை நினைச்சு கவலைப்பட மாட்டாரு. முன்ன அவனை பத்தி யாரு கேட்டாலும் பதில் சொல்ல முடியாம கஷ்டப்படுவாரு. இனிமே அப்படிலாம் இல்லல்லம்மா. இதுக்காக தான் நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்தோம். பிள்ளைங்களோட குணம் எப்படி இருந்தாலும் அவங்க நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறது தான் பெத்தவங்களோட மனசு. மா, ஏன் அப்படி சொல்ற? கேசவன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா? சேச்சே, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் சும்மா பொதுவா சொன்னேன், வேற எதுவும் இல்ல. எங்களுக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, என்னம்மா? உன்னோட கல்யாணம் தான். துளசி, நீ குடிமா. என்னது புது கூத்தா இருக்கே? விடிஞ்ச உடனே எந்த துணி கிடைக்குதோ அதை போட்டுக்கிட்டு வேலை வேலைன்னு ஓடுவான். இன்னைக்கு என்ன புது மாப்பிள்ள மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கான்? டேய் டேய் முருகா, ஒன்னத்தாண்டா முருகா. இவனு வாடா வாடா, போயிடாங்க. என்னடா அது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய், அது முகம் பாக்குற கண்ணாடி இல்லடா,
சாமா வைக்கிற பீரோடா முட்டாள். ஐயோ, இவன் பாக்குறதெல்லாம் கண்ணாடி உடைஞ்சிரு போல இருக்கு. என்ன இன்னைக்கு மேக்கப் எல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஓ முருகா, இந்தா உனக்கு பிடிச்சதுதான், வேஸ்ட் பண்ண கூடாது, முழுசா சாப்பிடு. என்ன விஷயம்? இந்த மாதிரி இன்னொன்னு வேணுமா? டேய், நீ இதையே முழுசா சாப்பிட மாட்ட, இதுல இன்னொன்னு வேறையா? சும்மா இருடா. என்னடா? சரி சரி, இரு எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் சாப்பிடணும் சொல்லு. இங்க வாடா. இன்னொரு டப்பா எதுக்குடா? ஓ, நம்பிட்டேன், இதையும் நம்பிட்டேன். அப்புறம் நிஜமா சொல்லு, இது யாருக்கு? இது யாருக்குன்னு கேட்டேன். சொல்லு, இதை யாருக்காக நீ கொண்டு போய் கோயில் பூசாரிக்கா? கோயில் பூசாரி எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுப்பாரு, நீ அவருக்கே கொடுக்க போறியா? என்னடா நீ எனக்கே விபூதி அடிக்கிற பாத்தியா? நில்லுடா, சொல்லிட்டு போடா. யாருக்கு போற? தினமும் ஒரு டிஃபன் பாக்ஸ் தானே கொண்டு போவான், இன்னைக்கு என்ன புதுசா 2? என்ன விஷயமா இருக்கும்? அத்த, நான் கோயிலுக்கு போய் பாத்துட்டு வரேன். இத பாரு, அவன் பின்னாடியே போய் அவன் யாருக்கு கொடுக்கறான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வா. போ போ போ. சரிங்க. போ சீக்கிரம். என்கிட்டயாவா? இருடா இரு. என்ன எவ்வளோ ஆச்சுமா? 50 பண்ணிட்டேன். இல்ல, அம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிட்டியா? என்ன இது? எனக்கு வேண்டாம், நீயே சாப்பிடு. முருகா, நீ எனக்கு எதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க? எனக்கு சாப்பாடு வாங்க தெரியாதா? ஓஹோ, இவளுக்கு குடுக்கறதுக்காக தான் முருகன் எடுத்துட்டு வந்தானா? அம்மா. ஓ, உங்க அம்மா எனக்காக சாப்பாடு கொடுத்தாங்களா? அடப்பாவி. நான் இப்ப சாப்பிட்டா கடையெல்லாம் யார் பாத்துக்குவா?
முருகா சூப்பரா இருக்கு. ஆ, அம்மா சாப்பாடு அம்மா சாப்பாடு தான். உன் மேல இருக்க பாசத்துல ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க போல. ஏ முருகன், மத்தவங்க மனச புரிஞ்சு நடந்துக்கிறவன் அவனுக்கு அமையிற வாழ்க்கை நிச்சயமா சந்தோஷமா இருக்கணும். ஹலோ ஹலோ கேசவனா? ஆமா சார். உங்க மாமா சொன்னாரு தம்பி, வீட்டுக்கு கொஞ்சம் ஃபர்னிச்சர் வாங்க வேண்டியிருக்கு. மொத்தமா உங்க கடையில வாங்கலாம்னு பாக்குறேன். கண்டிப்பா சார். என்னென்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க. இருக்கிறதுலயே பெஸ்ட் குவாலிட்டியா உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுறேன் சார். தம்பி, பொருள் எல்லாம் தரமா இருக்கும்ல? சார், எல்லாமே ஒரிஜினல் தேக்கு சார். ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி நம்ம கடையில தான் சார் ரேட்டு கம்மி. மாமா சொல்லிட்டாருன்னு வேற சொல்றீங்க. இன்னும் கம்மி பண்ணி பெஸ்ட் பிரைஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன் சார். சரிங்க தம்பி, நான் சொல்ற மெட்டீரியல் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? சார் சொல்லுங்க சார். ஓகே சார். சார், இவ்வளவும் உடனே உங்களுக்கு வேணுமா சார்? 2 நாள் கழிச்சு தான் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க அப்ப எனக்கு டெலிவரி பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so மச் சார். கண்டிப்பா வந்துருங்க சார். ஓகே தம்பி, ஓகே தம்பி. டிக்கெட்டுமா? வா, ஃபர்ஸ்ட் ஆர்டரே பெரிய ஆர்டரா கிடைச்சிருக்கு. சூப்பர். உடனே இந்த பேபி கிட்ட சொல்லணும். அத்தை அத்தை அத்தையும் இல்ல யாரும் இல்ல, கிளம்புங்க. என்ன மேடம், வீட்டுக்கு வந்தவங்களை இப்படி விரட்டுறீங்க? இதுதான் நம்ம பாரம்பரியமா? தமிழனுக்கு அழகே விருந்தோம்பல் தான். விருந்தோம்பலுங்கிறது என்னைக்காவது வீட்டுக்கு வரவங்களுக்கு, தினம் தினம் வந்து தொந்தரவு பண்றவங்களுக்கு இல்ல. இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? மேடம், அத்தையை பார்த்துட்டு போயிடுறேனே. அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. அத்தைக்கு நிறைய வேண்டுதல் இருக்குல்ல, அதனால போயிருப்பாங்க. இல்ல, தியா பாப்பாவுக்கு கால் சரியாகணும், உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டியிருப்பாங்க. அதத்தான் சொன்னேன். இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. ஏங்க இப்படி விரட்டுறீங்க? வாங்க உட்காந்து பேசலாம். என்ன நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க? இல்லைங்க, வீடு வரைக்கும் வந்திருக்கேன். குடிக்கிறதுக்கு ஒன்றும் தர மாட்டீங்களா? ஒரு காஃபி நல்லா ஸ்ட்ராங்கா கிடைச்சா நல்லா இருக்கும். காஃபி தூள் இல்ல. அப்ப டீ? பால் இல்ல. சரி, லெமன் டீ? சுகர் இல்ல. உப்பு போட்டு கொடுங்க மேடம். உங்களுக்கு அது புதுசா என்ன? இப்ப என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? இல்லையே. சரி, ஒண்ணு பண்ண, நீங்க வந்து உட்காந்துக்கோங்க, நானே வெளியே போறேன். மேடம் மேடம், ஒரு நிமிஷம் இருங்க ப்ளீஸ். இந்தாங்க மேடம். என்னது இது? தியாவுக்கு கால் முடியாம இருக்குல்ல, அதுக்காக டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் இதுல 1 மாசத்துக்கு இருக்கு. இது முடிஞ்சதும் சொல்லுங்க, நான் அடுத்த மாசத்துக்கு வாங்கி கொடுத்துட்றேன். உங்ககிட்ட உதவி பண்ணுங்கன்னு கேட்டனா? அது கேட்காமையே உதவி பண்றது தான் இந்த வெற்றியோட பழக்கம். கண்டவங்க கிட்ட உதவி வாங்குறது எனக்கு பழக்கம் இல்ல. அட என்னங்க, என்ன பத்தி இப்படி சொல்லிட்டீங்க? என்ன உங்களுக்கு தெரியாதா? சும்மா வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்கன்னு சொல்றதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. உங்க உதவி எனக்கு தேவையில்ல, தயவு செஞ்சு கிளம்புங்க. இல்ல, இது குழந்தைக்காக பண்றது. வாங்கிக்கோங்க மேடம். பாருங்க, நான் வேலைக்கு போறேன், சம்பாதிக்கிறேன். என் குழந்தைய எப்படி பாத்துக்கணும், என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க வாங்கி கொடுக்கறதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. சார், கிளம்புங்க. இப்போ நீங்க கிளம்புறீங்களா இல்ல நான் வெளியே போட்டா? இல்ல, இருங்க இருங்க, நானே போயிடுறேன். ப்ளீஸ் இதை வாங்கிக்கோங்க. சொன்னா புரியாதா? கிளம்புங்க. வெற்றி, அத்தை, என்னத்த? அத்தை,
சாமி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வரீங்க போல. அந்த சாமி நீங்க கேட்ட வரம் எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துட்டாரா? இல்லத்த, உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா நீங்க கொடுத்த லிஸ்ட் எல்லாத்தையும் கடவுள் முடிச்சு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, எங்க கேசவன் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான். அஞ்சலியோட கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப எனக்கு ஒரு சின்ன வேண்டுதல் மட்டும் இருக்கு. என்ன வேண்டுதல்னு சொல்லுங்க அத்த. நம்ம சாமி தான். நான் அவர்கிட்ட சொல்லி உடனே அதை செய்ய சொல்லிடுறேன். வேற என்னப்பா, நம்ம துளசியோட கல்யாணம் தான். அவளுக்கும் ஒரு நல்ல பையனா அமைஞ்சு அவளோட கல்யாணத்தையும் முடிச்சிட்டேன்னா, ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அத்த, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. உங்க பொண்ணு மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். அவன் உங்க பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்ணுவான். அப்படி தங்க மாதிரி உள்ளங்கையில வச்சு தாங்குவான். அதே மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவனாவும் இருப்பான். அத்த, உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கே பிடிச்சவனாதான் இருப்பான். வெற்றி, நீ இப்படி எல்லாம் சொல்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் நம்பிக்கையாவும் இருக்கு தெரியுமா? தெய்வமே, கண்டிப்பா நடக்கும் அத்த. அப்புறம் எனக்கும் கடவுள்கிட்ட ஒரு 2-3 அப்ளிகேஷன் இருக்கு. ஓ அப்படியா? அதோட சேர்த்து உங்களோட அப்ளிகேஷனையும் கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி வராத்த. சரி சரி. அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்க? கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமா. அப்புறம் உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கம்மா. அப்புறம் என் பையன் முருகன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா வேலை பாக்குறான்ல? தம்பி வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டம்மா. அப்படியா? எனக்கு இது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்குமா? சந்தோஷமான விஷயமா? நீங்க உங்க பொண்ணோட ஜாதகம் கொடுத்திருந்தீங்கல்ல? ஆமா. ஒரு நல்ல சம்பந்தம் ஒண்ணு வந்திருக்கு. அப்படியா? இதுதான் அந்த பையனோட ஜாதகம். இந்த ஜாதகத்தை நீங்க வெளியில கொடுத்து கூட விசாரிங்க. மாப்பிள்ளை வீட்டில் கூட சொல்லியிருக்கேன். நீங்களும் வீட்டில் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல முடிவா சொன்னீங்கன்னா ஒரு நாள் மாப்பிள்ளைய வர சொல்லி நேர்ல பாத்துடலாமா? அண்ணா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு. நான் இப்பதான் கடவுள்கிட்ட துளசி கல்யாணத்தை பத்தி சொல்லி வேண்டிக்கிட்டு இறங்குறேன். உங்க மூலமா ஒரு அருள் வாக்கு கொடுத்துருச்சு பாருங்க. ஐயோ கடவுளே, ரொம்ப சந்தோஷம். நான் இத வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட கலந்து பேசிட்டு சொல்றேன்னு. சரிம்மா சரிம்மா, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க, கொடுங்க. அப்புறம் அண்ணன், முருகன் உங்களுக்கு நல்ல ஒத்தாசையா இருக்கான்? முருகனால எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நான் ரொம்ப ஃப்ரீயா இருக்கம்மா. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வரேன். நல்லது. அத்த, போலாமா? எங்க? நான் அப்படியே போற வழியில உங்களை வீட்டுல விட்டுட்டு போயிடுறேன். அச்சோ, ஏன்பா உனக்கு என்னால வீண் சிரமம்? நான் போய்க்கிறேன். அத்த, அதெல்லாம் ஒரு சிரமமும் இல்ல. நீங்க வாங்க வாங்க அத்த, வாங்க. I'll call you later. Bye. எஸ் சார், சொல்லுங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் சார். இன்னைக்கு ஈவினிங் ஹோட்டல் பார்க்ல பார்ட்டி. எதுக்கு இவ்வளவு செலவெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் தேவையா? எல்லாம் உங்க சந்தோஷத்துக்காக தான் சார். என் சந்தோஷம் இந்த மாதிரி பார்ட்டிக்கு போறதோ இல்ல பணத்தை செலவு பண்றதோ இல்ல, அது வேற. உங்களுக்கு அதெல்லாம் புரியாது சார். ப்ளீஸ் சார், கண்டிப்பா வாங்க சார். அதான் வீட்டுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களே, இனி நான் எப்படி வராம இருக்க முடியும்? சார், மேடம். கூட்டிட்டு வரேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம். பட் ஆன் ஒன் கண்டிஷன். சொல்லுங்க சார். இனிமே இந்த மாதிரி பார்ட்டி பண்றேன், சர்ப்ரைஸ் பண்றேன்னு எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே சார். ஓகே, யூ கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என்னங்க ஆபீஸ் டைம்ல கால் பண்ணிருக்கீங்க? பிஸியா? என்னன்னு சொல்லுங்க. ஈவினிங் ரெடியா இரு, நம்ம பார்ட்டிக்கு போறோம். என்னங்க டிசைட் பண்ணிட்டீங்களா? ஆமா, இங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்ணிருக்காங்க. முடியாதுன்னு சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நீதான் வாக்கு கொடுத்துட்டிய. என் வைஃப் கொடுத்த வாக்க நான் காப்பாத்தி ஆகணும்ல. சரிங்க, நான் ரெடி ஆயிடுறேன். உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்து வைக்கணுமா? அதெல்லாம் நான் வந்து பாத்துக்கிறேன். நீ ரெடியா இருந்தா போதும். பாய். சரி, பாய்.
என்னங்க, இது துளசியோட ஜாதகத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஜாதகமாங்க. 10 பொருத்தமும் அப்படியே பொருந்திருக்கான். அப்படியா? சூப்பர்மா. அப்ப உடனே கல்யாணத்தை பேசி முடிவு பண்ணிடலாம். கடவுளே, எனக்கு வேலை போறது வீட்ல எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி துளசி கல்யாணத்தை நடத்தி முடிச்சிட்டேன்னா நிம்மதியா இருக்கும். நான் வேண்டது ஒண்ணுதான். துளசிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் லட்சுமி. அப்பா, அந்த கடவுள் இப்பயாவது கண்ணை திறந்தாரே. ஆமாங்க. வேணும்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வேற ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து பாத்திரலாம். துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா அப்பதான் நமக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். முருகன் என்ன சொல்றான்னா, இனிமே துளசி அக்கா ஜாதகம் சரியில்லை, அவ கஷ்டப்படுவா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. துளசி அக்கா வாழ்க்கையில இனிமே சந்தோஷம் மட்டும்தான், அக்கா ராணி மாதிரி வாழ போறான்னு சொல்றான். பாவம் துளசி ரொம்ப நொந்து போயிருக்கா. இந்த வரன் அமைஞ்சா அவளும் நிம்மதியா இருப்பா. அம்மா, அக்கா கல்யாணம் முடிஞ்சிட்டா நம்ம வீட்ல எல்லாரும் செட்டில் ஆன மாதிரி தானே? ஆமாப்பா. ஒரு ஜாதகம் வந்துருச்சுன்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. கல்யாண விஷயம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு வாங்க. நாளைக்கே துளசியை கட்டிக்க போற மாப்பிள்ள அவ வளர்க்குற குழந்தை யாரோடதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வரும்போது அந்த குழந்தை வந்து துளசிய அம்மான்னு கூப்பிடும். எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அதை பத்தி யாராவது யோசிச்சிங்களா? இதெல்லாம் உங்க யாருக்கும் புரியவே புரியாது. அப்படியே நான் உண்மையை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, நான் கெட்டவன் ஆயிடுவேன். என்னவோ எல்லாம் உங்க இஷ்டப்படியே பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. இப்பவே சொல்லிட்டேன். லட்சுமி, துளசிக்கிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேசிப்பாரு. அவளை எதுக்காகவும் கட்டாயப்படுத்த வேண்டாம். துளசி சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு மாப்பிள்ள அமைஞ்சா மட்டும் நாம மேற்கொண்டு பேசலாம். இதுல அவ என்ன முடிவு எடுக்கிறாளோ அதான். நான் பேசுறேங்க. அப்பா, அண்ணன் சொல்ற மாதிரி குழந்தையோட இருக்கிற பொண்ணு ஏத்துக்கிற மாதிரி மாப்பிள்ள கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான்ப்பா. அதனால நாம தான் கொஞ்சம் தெளிவா பேசி முடிவு எடுக்கணும். கேசவா, அத்தை சொல்றதும் சரிதான். எப்படியாவது துளசிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டா நம்ம ஃபேமிலியில எல்லாருமே செட்டில் ஆன மாதிரி இருக்கும்ல. ஆனா மறுபடியும் ஜாதகம் அது இதுன்னு காரணம் சொல்லி இந்த கல்யாணம் நிக்காம இருக்கணும். பேபி, நம்ம எல்லாருக்குமே அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற ஆசை தான். என்ன பண்றது? இப்ப அக்கா தியாவை தான் குழந்தையா நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கா. அக்காவுக்கு எல்லாமே தியா தான். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்றது தப்புன்னு எனக்கு தோணுது. அதுக்காக உங்க அக்காவை அப்படியே விட்டுறலான்னு சொல்றியா? ஆஹா, குழந்தை இருந்தா என்ன கேசவா, அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? வேணும் தான் பேபி. அதை நாம சொல்ல முடியாதுல்ல. அதை அக்கா தானே டிசைட் பண்ணணும். அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கட்டி வைக்க முடியாதுல்ல. அப்படி கட்டி வச்சாலும் அவ எப்படி சந்தோஷமா இருப்பா? ஏய், என்ன உங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிறதுல விருப்பமே இல்லாத மாதிரி பேசுற? என் விருப்பத்தை பத்தியோ இல்ல வீட்டுல இருக்கிறவங்க விருப்பத்தை பத்தியோ பேசுறது தப்பு. முடிவெடுக்க வேண்டியது அக்கா. அவங்க என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கணும். அதான் என் முடிவு. சரி, வா தூங்கலாம். எல்லா புடவையும் நல்லா இருக்கு. எது கட்டிட்டு போறதுன்னு குழப்பமா இருக்கே.
இது நல்லா இருக்குமா? ஏதோ குறையுது. ச்சே. ஏதாவது ஒண்ணு பெஸ்டா இருந்தா அதை கரெக்டா சூஸ் பண்ணிடலாம். இருக்கிறது எல்லாமே பெஸ்டா இருந்தா நான் என்னதான் பண்றது? என்ன மேடம் ஆ, பார்ட்டிக்கு எந்த ட்ரெஸ் போடுறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஆமா. இதை ட்ரை பண்ணி பாரு. என்னங்க, இந்த சாரி சூப்பரா இருக்குங்க. என் தேவதை எந்த புடவை கட்டினாலும் அழகுதான். பட் இந்த புடவை உன்னை கொஞ்சம் கூடுதலா அழகா காட்டுது. அப்போ இந்த புடவை தான் என்ன அழகா காட்டுது. ம்ஹும். நீ கட்டுறதால இந்த புடவை அழகா தெரியுதுன்னு சொன்ன.